வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் பெரிய அளவுக்கு புரட்சி பண்ணியிருக்கார். அவர் வெற்றி பெற்று முதலமைச்சரானது மிகப்பெரிய மக்கள் புரட்சி. இது நம்ம சொல்லலைங்க, சொன்னது யார் தெரியுமா? ஜேசன் சஞ்சய், முதலமைச்சர் விஜயுடைய மகன். சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு, செம்ம வைரலு. அதுதான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது, முதலமைச்சர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு. இப்படியா, இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு இதை எதிர்பார்க்காதவங்க எல்லாம் வாயடைச்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிர்ச்சியா போச்சு. அவர் ரொம்ப கேஷுவலா பேசுறாருங்க. யாரு? ஜேசன் சஞ்சய். சின்ன பையன்தான், சொல்லக்கூடாது. இப்பதான் இயக்குனர் ஆகியிருக்கிறாரு. ஆனா எவ்வளவு பொறுப்பா பேசுறாரு. திரு விஜய் முதலமைச்சர் ஆனது அப்படிங்கிறது பெரிய புரட்சியை மட்டுமல்ல, அவருக்கும், அதாவது அவருடைய மகனுக்கும் அவருடைய சகோதரி எல்லாருக்குமே மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கான கண்ணியத்தை கொடுத்திருக்கு. ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டிய நிலைமையில அது உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கும், எவ்வளவு ஒரு பக்குவம் இருக்குங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு. எல்லாரும் ஏதோ கொஞ்சம் அப்படியே விலகல் இருக்குன்னு நினைச்சாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே பேசாம ஆயிட்டாங்க. அதனால அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையுடைய வெற்றியை தனது போல் நினைத்துக் கொள்கிறார். ரொம்ப முக்கியங்க. ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் பெரிய இடத்துக்கு போனார்னா அந்த பெருமை எல்லாருக்கும் வந்து சேரும்ல. அதைத்தான் திரு ஜேசன் சஞ்சய் வெளிக்காட்டினார். அந்த பேட்டியில முழு மனதோட வெளிக்காட்டினார். அது மட்டுமல்ல, பேட்டியாளர் கேட்கிறாங்க, டிடி கேட்கிறாங்க, ஒரு ஹாலிவுட் படத்துல வாய்ப்பு கிடைச்சு இந்தியால இருந்து ஒரு நடிகரை நீங்க சொல்வீங்கன்னா யாரை சொல்வீங்க அப்படின்னு தயக்கம் இல்லாம அப்பா அப்படிங்கிறார். அப்பாவா? அப்பா அப்படின்னு சொல்லி டிடி வாயில கை வச்சிட்டாங்கல்ல. அது மாதிரி மொத்த தமிழ்நாடே அப்பப்பா அப்படின்னு ஆயிப்போச்சு. அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவை காமிக்குது. அது மட்டுமல்ல, ஒரு மூத்த நடிகர், மிகச்சிறந்த ஒரு வசூல் மன்னன், அவருடைய மகன் யாரை சொல்லுவாரு? அந்த சொன்னதன் மூலமாக அவருடைய தந்தை மீது இருக்கின்ற நம்பிக்கை, அவர் மீது இருக்கின்ற நடிப்பு திறமை மீது இருக்கின்ற நம்பிக்கை, மதிப்பு எல்லாமே வெளிக்காட்டிட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா தன்னை டீல் பண்ணிக்க கூடிய அளவுக்கான பக்குவம் கொண்டவரா ஜேசன் சஞ்சய் இருக்கிறார். முதல் படம் எங்க டைரக்டர் ஆனீங்கன்னு கேட்டா, கதை சொல்ல பிடிக்குமா, பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவாராங்க, அது ஒரு உளவாளி அப்படின்னு சொல்றாரு. ஐயையோ, இவரே எப்படி அப்சர்வ் பண்ணுவாருன்னா அவர் எப்படி அப்சர்வ் பண்ணுவாரு அப்படி நம்மள யோசிக்க வைக்கிறாருல. நீங்க பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி பாருங்க. அவர் அந்த மாதிரி சொல்றாரு. இவரே அவர் அப்சர்வ் பண்ணுவாருன்னா அவர் எப்படி அப்சர்வ் பண்ணியிருப்பாரு, யாரையெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாரு. எவ்வளவு அப்சர்வ் பண்ணதுனாலதாங்க இப்படி வந்து முதலமைச்சரா அமர்க்க முடிஞ்சிருக்கு அவரால. ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு நடிகர் தானே, அரசியலுக்கு வரார் அப்படி நிறைய பேர் உதாசீனப்படுத்தினாங்கல்ல. ஆனால் எல்லாவற்றையும், எல்லா கணக்குகளையும், எல்லா நம்பிக்கைகளையும், எல்லா அவநம்பிக்கைகளையும் அப்படியே தகர்த்து எறிந்து விட்டு முதலமைச்சர் ஆனாரா. அதுக்கு என்ன காரணம்? எல்லாரையும் அப்சர்வ் பண்ணார். கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு. கூட இருக்காங்கல்ல அவருடைய சக நிர்வாகிகள் எல்லாரையும், மற்ற எதிர்கட்சிகள், அவங்க பேச்சு எல்லாரையும் அப்சர்வ் பண்ணதுனாலதான் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர முடிஞ்சிருக்கு. அவர் பையன், அவரு குறைவாவா அப்சர்வ் பண்ணுவாரு, பார்த்தாவே பயமா இருக்கு, அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுவார் மாதிரி தெரியுதுங்க. அவங்க ஃபேமிலி அப்படிதான் போல இருக்கு. நானும் பல பேட்டிகள்ல பார்த்திருக்கேன், அவங்க பேச்சை கேட்டிருக்கேன். யாரு? திரு விஜயுடைய தந்தையார் திரு எஸ் ஏ சந்திரசேகர், அவருடைய தாயார் சோபா சேகர், இவங்களுடைய பேச்சு கேட்டிருக்கேன். திரு விஜயருடைய மாமா திரு சுரேந்தர், இவருடைய பேச்சும் கேட்டிருக்கேன். அவங்களுடைய ஒரு ஆழமான விரிவான பல தளம் கொண்ட பேச்சாக இருக்கும். இவங்களே இப்படி இருந்தாங்கன்னா அப்படின்னு ஒரு 3-4 வருஷம் முன்னால ரொம்ப ரொம்ப வியந்து பார்த்திருக்கேங்க. அதுக்கப்புறம் தான் திரு விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் முதல் மாநாட்டில் பேசினாரு. பேசின போதுதான் அப்பப்பா ஒரு பெரிய அரசியல்வாதிங்க, ஆட்சிக்கு வருவது உறுதி, நம்மளுடைய வீடியோஸ்ல சொல்லி இருக்கிறோம்ல. அவங்க ஃபேமிலியே அந்த விதமான ஒரு சென்ஸை வெளி காமிக்கிறாங்க. எவ்வளவு கட்டுப்பாட்டோட திரு ஜேசன் சஞ்சய் அந்த பேட்டியில் இருந்தார் பாத்தீங்கல்ல. பொதுவா ஒரு சினிமால இருந்து ஒரு புதுசா வந்திருக்கின்ற ஒரு இளம் நடிகர்கள், இளம் இயக்குநர்கள் கொஞ்சம் ஆட்டிட்டு இருக்கும், பார்த்திருப்பீங்களா? அப்படி தலையை செஞ்சுக்கிறது, அப்புறம் அப்படி பண்ணிக்கிறது, கொஞ்சம் பாடியை முறுக்கிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கும்ல, பார்த்திருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி பாருங்க, ஒருத்தர் 2 பேர்கிட்ட அந்த மாதிரி இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். துள்ளி கூட ஆட்டிடியூட் இல்லைங்க. ரொம்ப காமா சைலண்டா கட்டுக்கோப்பா, அப்படியே ஹெட் அந்த ஷோல்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பை, என்ன கேள்வி கேட்டாலும் அனாயாசமா பேசுறது, கொஞ்சம் நெருக்கடி அப்படின்னா அப்படியே ஷை ஆகி கீழே குனிஞ்சுக்கிறது, இன்னும் சின்ன பையன் தான் போல இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது. அதே சமயம் எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா கனவை விரிவடை வைக்கிறது. நடிப்பீங்களான்னு அவரு வந்ததிலிருந்து கேட்கறாங்க, பதிலே சொல்லாம இருந்தாரு. அடுத்து வாய்ப்பு தான் பார்க்கலாம் அப்படின்றாரு. அப்ப நிச்சயமா நடிப்பாரு. அவரும்
தன் தந்தையை போல ஒரு சிறந்த நடிகராக மிகச்சிறந்த வசூல் கொடுப்பவராக மாறக்கூடும். யாரு கூட இயங்கணும், யாரு கூட சேர்ந்து பணியாற்றணும் அப்படின்னா மணிரத்னம் சாரோட ஒரு நாள் இருந்தா கூட போதும் அப்படிங்கிறாரு. அப்போனா அடுத்த மணி சார் படத்துல ஜேசன் சஞ்சய் நடிகராக அறிமுகம் ஆவாரோ அப்படிதான் நமக்கு தெரியுதுங்க. நல்ல நல்ல படம் எல்லாம் பாப்பாராங்க, நல்ல இயக்குநர்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வரிசையில சொல்றாரு. தியாகராஜன் குமாரராஜா பேரை சொல்றாரு, அப்புறம் கேவி ஆனந்த் சொல்றாரு, அப்படி சொல்லி மகேந்திரன் மகேந்திரன் அவர் பேரை சொல்றாருங்க. ஜென்சிக்கெல்லாம் அது புதுசுங்க. இதை பாக்குற கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க 80s கிட்ஸ் எல்லாம் 90s கிட்ஸ் அளவுக்கு அவங்க பார்க்கலாம். மகேந்திரனுடைய படம் முள்ளு மலரும், உதிரி பூக்கள், இந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கலாம் நீங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி அவரு அந்த படம் கிளாசிக்ஸ்லாம் பார்ப்பாராம். அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஜானியா, ரஜினி சார் நடிச்ச படம் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறாரு. இந்த ஜெனரேஷனும் மகேந்திரனுடைய படத்தை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவர் பேட்டியை பார்த்துட்டு சும்மா திரு விஜயோடைய ஃபாலோவர்ஸும் திரு ஜேசன் சஞ்சயோடைய ஃபாலோவர்ஸும் எல்லாரும் மகேந்திரன் படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு முருகதாஸுடைய துப்பாக்கி படம் பிடிக்கும். எந்த சீன் அப்படின்னா அவருடைய தந்தையார் திரு விஜய் நடிச்ச ஒரு சாதாரண சீனு, ஆனா ரொம்ப சாதாரண சீன் தான், ஆனா ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான சீன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை சொல்லும்போது கொஞ்சம் பயஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறார். கவனிச்சிங்களா? தன் தந்தையை பற்றி சொல்லும் பொழுது தான் ஒரு சார்பாக இருப்பது போல் தோன்றும் அப்படிங்கிறார். எல்லாமே நல்ல குறும்புக்காரர் மாதிரி இருக்குங்க. அந்த சின்ன வயசுல பண்ண குறும்பெல்லாம் அப்படியே பேசுறாரு. இதுல என்னன்னா இந்த பேட்டி வந்ததன் காரணமாக நிச்சயமா அவர் ஒரு மிக பெரிய நடிகரோட தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மகன் என்பதால் ரொம்ப ரொம்ப அளவுக்கான ஹைப் இருந்ததுங்க, மறுக்க முடியாதுங்க. ரொம்ப பெரிய ஹைப். அதனால அந்த பேட்டியை பார்க்கறதுக்காக எல்லாருமே முண்டியடிச்சு தான் இருந்தாங்க. மிகப்பெரிய அளவுக்கான வைரலா போயிட்டு இருக்கு, கட்டிங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு, அதுல ரீல்ஸ் எல்லாம் செம்மையா போயிருக்கு. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் திரு விஜய்ங்க. அவருடைய வெற்றி, அவருடைய சாதனை, இது எல்லாமே அவருடைய மகனுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அதை அவரும் மறுக்கவில்லை. அவர் நல்லாக தெரியுது. ரொம்ப நிதானமான ஒரு ஆளுமையா அவர் இருக்காரு. நல்லா தெரியுது தன் தந்தையின் காரணமாக கிடைத்த, அதே சமயம் தன் தனித்திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று வேகம் கொண்டவராக அவர் சொல்றாரு. தன்னுடைய தந்தையும் திரு விஜய் அவர்களும் அதைத்தான் தனக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். நீங்களா சென்று உங்கள் வழியை தேடுங்கள், ஏதாவது தேவை என்றால் நீங்களாக வந்து கேளுங்கள். எப்படி டெவலப் பண்றாங்க பாருங்க, எப்படி ஒரு கேரக்டரை ஒரு மனிதனை எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. பெரிய நடிகருங்க. இன்னைக்கு அவர் சிஎம் யாராவது சொன்னார்னா ப்ரொடியூசர் 2 படத்தை புக் பண்ண மாட்டாங்க, சொன்னா கூட செஞ்சிருவாங்கல்ல. அதெல்லாம் இல்லாம தன்னுடைய காலில் நின்று முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த இளைஞர் மனதில் பதிந்திருக்கு. அந்த அவருடைய தந்தையுடைய அந்த விடாமுயற்சி, அந்த உழைப்பு எல்லாமே இதுல வெளிப்படுது. இதுல என்ன அரசியல்னு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவருடைய குடும்பத்தை வைத்து மிகப்பெரிய அளவுக்கான அரசியலை செய்வதற்கு தான் நிறைய பேர் விரும்பினாங்க இல்லையா? திரு விஜயோடைய குடும்பத்தை வைத்து அவருடைய மகன் ஒரு பேட்டிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 3-4 முறை தன்னுடைய தந்தையோடைய அப்பா என்று சொல்லி அவருடைய நெருக்கத்தை எல்லாம் சொன்னதன் மூலமாக, அதெல்லாம் தவிடுபடி ஆனதன் மூலமாக இன்னும் கூட திரு விஜயோட புகழ் மேல போயிடுச்சு. அவர் மிகப்பெரிய அளவுக்கான புகழ் இருக்காரு. இந்தியா முழுக்க அவருக்கு மிகச்சிறந்த புகழ் இருக்கு. இருந்தாலும் கூட இந்த ஒரு அவருடைய மகனுடைய சாதனை, அவருடைய பேட்டி, அது கொடுத்த பாண்டேஜ், அந்த பாண்ட் இருக்குல்ல, இது இன்னும் கூட மிகச்சிறந்த ஆளுமைகளாக இவர்களை காட்ட முன் வந்திருக்கிறது, காட்டுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால இன்னும் ஏதாவது அங்கே எதிர்க்கலாம் நினைக்கிறவங்க கூட சைலண்ட் ஆக வேண்டிய நிலைமை உருவாயிருச்சுங்க. நன்றி, வணக்கம்.